ஜாக்சனுக்கு பால்மர் தேவை, பால்மருக்கு ஜாக்சன் தேவை. வேற ஒரு ஜாக்சன் வந்து ஒரு 2 டிஃபெண்டர் டிராப் பண்ணா அந்த ஸ்பேஸ் தான் கோல் பாமர் யூட்டிலைஸ் பண்றாரு. இப்ப கோல் பாமரே அவருக்கு யூட்டிலைஸ் பண்றதுனால ஸ்பேஸ் கொஞ்சம் அவருக்கு இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். இந்த வருஷம் நான் சொல்றேன், எங்க ஆளுங்க வந்து லீக் அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு லீக் கேமே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு செகண்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. யூசிஎல் அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு யூசிஎல்ல கொஞ்சம் நல்லா பரவாயில்லாம ஆடிட்டு இருக்கீங்கல்ல இல்லையா? யூசிஎல் நாங்க அடிக்கிறோமோ இல்லையோ, நீங்க இல்ல அடிக்கிறோமோ இல்லையோ, அடிக்கிறோமோ, அந்த ரோமோ எதுக்கு வருது? வந்து எந்த சேஞ்சும் இருக்காது அப்ரோச்ல. நேரி ஆடுவாரு, மார்டினெல்லி ஒரு பக்கம் ஆடுவாரு, பிரசாட வந்து அவங்க கோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இல்ல பிரசாட வந்து ஃபால்ஸ் லைன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மெரினியோ உட்கார வச்சுட்டு பிரசாட ஃபால்ஸ் லைன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ரோச் அவங்க வந்து பெருசா சேஞ்ச் எல்லாம் இருக்காது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் தேர்ட் சீசன் தவிர்த்து ஆர்டேட்டா வந்து டாமினேஷன்ல தான் வந்து இருந்திருக்காரு தவிர்த்து டாக்டிக்கலா வந்து ஒரு டீமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணார். ஆனா அந்த சேஞ்ச் வந்து நான் யுனைடெட் மேட்ச்ல பார்த்தேன். லிவர்பூல் பத்தி பேசுறாங்க செய்யறாங்க எல்லாரும். லிவர்பூல பத்தி தப்பா பேசினா லிவர்பூல் அடிக்கிறாங்க, லிவர்பூல பத்தி பாசிட்டிவா பேசினா ரியல் மேட்ச் அடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த கேமை செல்சி வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அந்த எண்ட் ஆஃப் த சீசன் வந்து செல்சிக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் பர்சனலா, ஏன்னா 3 points behind ஆர்சனல் ஆயிடுவாங்க இந்த மேட்ச். லெட்ஸ் சே செல்சி வின் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 points தான் பின்னாடி. ரெண்டு விஷயம் இருக்கு. குக்ரெலாவோட பிரில்லியன்ஸால தான் 2 கேம் வின் பண்ணிருப்பீங்க இந்த கோப்பனேன் கேம். அந்த பிரில்லியன்ஸ் வந்து செல்சி வந்து ஆர்சனல் இஸ் நாட் கோப்பனேன், அது ஒண்ணு இருக்கு. அந்த இது ஒண்ணு இருக்கு. அதனால வந்து தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 99% நம்பிக்கை இல்ல. தோக்க மாட்டோம், ஆர்சனல் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. செல்சி சாதாரண டிஃபென்ஸை பிரேக் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த லோ பிளாக் மிட் பிளாக்லாம் ஒரு டீம் வந்துருச்சுன்னா காலி, அவ்வளவுதான். அது ஆர்சனல் வந்து ரொம்ப ஒரு எலிட்டான லோ பிளாக் மிட் பிளாக் போடுற டீம் அவங்கலாம். அதே நாங்க லோ பிளாக்லாம் போடவே மாட்டோம். ஐயோ ஹைலைன்ல தான் எனக்கு தெரிஞ்ச லியோ அதுதான் there is a slight difference of opinion. என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேம் எனக்கு தெரிஞ்ச ஆர்சனல பொசிஷன் டாமினேட் பண்ண விட்டுட்டு நம்ம பேசிக்கலா அவங்கள கவுண்டர்ல தான் ஆடுவோம், ஃபுல்லாவே கவுண்டர்ல தான் ஆடுவோம். எனக்கு தெரிஞ்சு we might end up nicking, but very very difficult to do that, but I'm still going for a 2-1 Chelsea. அடங்கோ என்னையா ரெண்டு செல்சி ஃபேன் எப்படி வேற மாதிரி சொல்லிருக்கீங்க? 2-1 Chelsea ன்னு தான் சொல்லுவேன். எப்பவுமே நான் செல்சி தோக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஆனா டிரா ஆகும்னு எனக்கு தெரியல இந்த கேம். இது நியூகாஸ்ல் லிவர்பூல் என்ன ஆகும்? இல்ல அதான் அதுதான் நான் வரேன். கான் என்னோட ப்ரெடிக்ஷன், தி சாம்பியன்ஸ் வந்து will be புதுக்கோட்டை. அடி வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கம் ஆன். ஒன் இந்தியா ஹவுஸ் அண்ட் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரிபிள் பாஸ் அண்ட் ஷூட். லண்டன் டார்பி. எஸ், ஸோ அதனால ஒரு ஆர்சனல் ஃபேன் அண்ட் ஒரு செல்சி ஃபேனை இந்த பேனலுக்கு கூப்பிட்டுருக்கோம். ரெண்டு செல்சி ஃபேனுங்க, கணக்கு தப்பா இருக்குது. இந்த நான் இந்த ஷூட்டிங் அப்படின்னு வந்துட்டேன்னா நான் ரொம்ப நியூட்ரல் ஆயிடுவேன். ஓகே, சோ அதனால ஆமா இவர் நியூட்ரல் தான். ஆல்வேஸ் இருங்க, இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுக்கிறேன். ஆர்சனல் ரசிகர் அறிவழகன் வந்திருக்காரு அண்ட் செல்சி ரசிகர் அனிருத் வந்திருக்காரு. வணக்கம் அனிருத், வெல்கம் டு த ஷோ. என்ன போட்டு அடிக்க, ஒரு செல்சி ஃபேனை போட்டு அடிக்க என்ன கூப்பிட்டு இருக்காங்க. நான் அடி வாங்குறது கொஞ்சம் நல்லா வாங்குவேன், அவ்வளவுதான். அதனால என்ன சும்மா கூப்பிட்டு விட்டுருக்கானுங்க. ஓகே, சோ ஆர்சனல் எப்படின்னா என்ன சொல்றது, டைட்டில் கண்டெண்டர்ஸ் வெர்சஸ் ரெலிகேஷன் பேட்டில்ஸா ரெண்டு பேரும் இப்போதைக்கு ஆக்சுவலா எத்தனை பாயிண்ட் ரெண்டு பேருக்கு நம்ம ரெலிகேஷன் பேட்டில் யார் ரெலிகேஷன் பேட்டில் ஜஸ்ட் 6 points தான் அவே. வி ஆர் லைக் எதனா ஒரு 6 points அவே. சோ அந்த மேட்சை வின் பண்ணி நடுவுல ரெலிகேஷன்லாம் போச்சு. ரெலிகேஷன்ல இல்லையா உங்களுக்கு? ஏன் பேசுறீங்க? கலாய்ச்சிருந்தாங்கல்ல நம்மள அந்த ரெலிகேஷன் பேட்டில் கலாயில இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சோ யா, வெறும் ஜஸ்ட் 6 points தான் வேற அப்பார்ட். சோ எப்படி பாக்குறீங்க அனிருத்? ஆக்சுவலா என்னன்னா அனிருத் வந்து ரொம்ப இந்த சீசன் ஸ்டார்டிங்ல வந்து என்சோ மெரஸ்கா மாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் சோ ஃபார் எப்படி இருக்குது அனிருத்? போன சீசனுக்கு இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா, ஒரு சேஞ்சே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மரஸ்கா நடு சீசன்ல ஒரு டாக்டிக்கல் சேஞ்சஸ், ஒரு நெட்டோ ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆட வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு இஸ் காட் அ பிளான் பி, ஒரு பிளான் பி போட்டு இப்போ டிஃபரெண்டா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னதான் அது லெய்ஸ்டரும் ஒரு
கோப்பனேகன் டீமா இருந்தாலும் கடைசி 2 கேமுக்கு நம்ம கிளீன் ஷீட் எடுத்திருக்கோம். அதை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. ஸோ பட் அகைன் அதான் மரஸ்கா வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்டார்டிங் டு ஹாவ் அ பிளான் பி. இப்போ என்னன்னா இப்ப அந்த கோல் பாமர் பத்தி நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு செப்பரேட் செக்மெண்ட் பேசுவோம் அப்படின்னு ஷுவரா எனக்கு தெரியும். பட் அது வரும்போது அதுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். எனக்கு நான் வந்து முன்னாடியே இன்னொரு பாட்காஸ்ட்லயே சொல்லியிருப்பேன், கோல் பாமர் வந்து கொஞ்சம் நிறைய மென்டல் பிளாக், அவர் அந்த கோல் சேஸ் பண்ணி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த கோல் சேஸ் பண்ணாம அவர் நார்மல் கேம் ஆடினாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. பட் அது ஒரு ஆமரை வந்து ஷோல்டர் போட்டு அதுக்கு சொல்லணும் அவர்கிட்ட யாராவது. அது யாரும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் பிரஷர் ஆடிக்கிட்டு டீம்ல ரீஸ் ஜேம்ஸ் மாதிரி ஒரு லீடர் அவங்க மாதிரி ஆட்கள் தான் சொல்லணும், கோச் சொல்றதோட. மேபி யா கோச் அண்ட் யா ரீஸ் ஜேம்ஸ்மே என்ன சொல்றது, ரீஸ் ஜேம்ஸ்ல அது பேர் என்ன ஜாக்சன் இருக்காருல்ல, ஜாக்சனுமே என்னன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலி. சோ இந்த மேட்ச்ல இறக்க போறீங்க ஆர்சனல் கேம்ல? இல்ல ஆர்சனல்ல இருக்க மாட்டாரு நினைக்கிறேன், ஆர்சனல் மேட்ச்ல இருக்க மாட்டாரு. சோ யா லக்கி யூ பாத்துக்கங்க. இப்போ இவ்வளவு பேர் நிறைய பேர் ஜாக்சனை திட்டிந்த மக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு அழகா கோல் பாமரோட வீக்னஸை மாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது இப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜாக்சன் அண்ட் பால்மரோட பார்ட்னர்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வீக்னஸை மாஸ்க் பண்ணி ஆடக்கூடிய 2 பிளேயர்ஸ் அப்படின்றது தெரியும். ஆனா ஜாக்சனுக்கு பால்மர் தேவை, பால்மருக்கு ஜாக்சன் தேவை. ஒரு ஜாக்சன் வந்து ஒரு 2 டிஃபெண்டர் டிராப் பண்ணா அந்த ஸ்பேஸ் தான் கோல் பாமர் யூட்டிலைஸ் பண்றாரு. இப்ப கோல் பாமரே அவருக்கு யூட்டிலைஸ் பண்றதுனால ஸ்பேஸ் கொஞ்சம் அவருக்கு இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். எனக்கு தெரிஞ்சு நேத்து ராத்திரி பார்க்கல கேம். ஆனா நான் ஹைலைட்ஸ் பார்த்த வரைக்கும் சரி, ரீப்ளே பார்த்த வரைக்கும் சரி, அவரே தான் ஸ்பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேரும் பார்த்தாங்க, சொன்னாங்க, எனக்கு வந்து என்னோட ட்விட்டர்லயும் சொன்னாங்க, தயவு செஞ்சு நல்ல வேளை நீங்க தூங்கிட்டீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, உடல் நலம் தான் முக்கியம் அப்படின்னு தூங்க வச்சிட்டீங்கன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. எப்படிங்க ஒரு கிளப் கோல் போடுறாங்களோ அந்த சஃபரிங்ல நம்ம ஏத்துக்கணும்ல ஒரு கிளப் சப்போர்ட் பண்ணா? இல்ல நீங்க பாருங்க, இல்ல ஒண்ணும் இல்ல, அதாவது நீங்க இப்ப ஜாலியா இருக்கிறீங்க அவ்வளவுதான் ஏதோ. ஆனா நான் உண்மையா சொல்றேன், நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, என்ன சொல்ற, செகண்ட் வந்தாச்சு, யூசிஎல்ல குவார்டர் ஃபைனல்ஸ் போயாச்சு அப்படின்னும் போது ஒரு டாப் டீமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நாங்க அப்படி கிடையாது இல்ல, லைக் we are just starting. சரி, அந்த யூசிஎல் தான் வேற சொன்னீங்க, வேற இருக்கா? எங்க ஆளுங்க இந்த வருஷம் நான் சொல்றேன், எங்க ஆளுங்க வந்து லீக் அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு லீக் கேமே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு செகண்ட் கியர்ல ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, யூசிஎல் அடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு யூசிஎல்ல கொஞ்சம் நல்லா பரவாயில்லாம ஆடிட்டு இருக்கீங்கல்ல இல்லையா? யூசிஎல் அங்க அடிக்கிறோமோ இல்லையோ, நீங்க அடிக்கிறோமோ இல்லையோ, அடிக்கிறோமோ, அந்த ரோமோ எதுக்கு வருது? அடிக்கிறோமோ இல்ல ஆக்சுவலா இது ஃபேக்டா பேசியாங்க. நம்ம ரியல் மேட்ரிடோட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அடுத்த கேம் வந்து நம்ம ஃபேவரட்ஸ்னு சொல்லி போக முடியாது. ரியல் மேட்ரிடோட யாரும் இந்த வேர்ல்டுல எந்த கிளப், சிட்டியா இருந்தாலும் சரி, என்ன சொல்ற டாப் ஃபார்ம்ல இருக்க எந்த டீமா இருந்தாலும் சரி, ரியல் மேட்ரிடோட சாம்பியன்ஸ் லீக் போனீங்க, பாசா வந்தாலும் சரி, ரியல் மேட்ரிட் தான் ஃபேவரட். அது வந்து அந்த ஃபேக்ட் ஒத்துக்கணும். இந்த இடத்துலதான் அறிவு இவர் மனசுல ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ரியல் மேட்ரிட் அடிக்கணும்னா செல்சியை கூப்பிடுங்க, நாங்க அடிச்சுட்டு போறோம், எங்களுக்கு தெரியும். அந்த பர்னபாவுல டிமோ வெர்னரையும் காய் ஹாவர்ட்ஸையும் ஃபார்வர்ட் விட்டு அடிச்சு ஆளுங்கன்னாங்க, சும்மா கிடையாது. இந்த இடத்துல நான் வந்து யூசிஎல் என்ன கான்ஃபரன்ஸிங் மட்டும் அடிக்காம இருங்க, இந்த பேச்செல்லாம் ஞாபகம் வச்சுப்பேன். ஆனா நேத்தா கடைசி ஒரு கொஞ்சம் மேட்ச் எல்லாம் நம்ம திக்கி திணறி தப்பா வின் பண்றத பாக்கும்போது எனக்கு வந்து ஒருவேளை நம்ம ஆப் அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் நீங்க என்ன சொல்லுங்க, சாரி ஐ கான்ட் ரிலேட் ஏன்னா ஹைலைட்ஸ் தானே பார்த்தேன். இந்த மனுஷன் சத்தியமா சொல்றேன், வாழ்றான் அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு மட்டுமே. பாதி மேட்ச் பார்த்துட்டு மீதி எப்படியோ கரெக்ட். ஆனா சோசனா கரெக்டா தப்பா விளையாடுற மேட்சை கரெக்டா பார்க்காம விட்டுறது மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அனிருத். ஆக்சுவலா யூ ஆர் லிவிங் யுவர் லைஃப் ஆக்சுவலா. ஓகே, சோ நாளைக்கு இந்த கேம் எப்படி இருக்க போகுது? ஆர்சனல் வர்சஸ் செல்சி. யாரு ஐ மீன் லைக் லெட்ஸ் சே ஆர்சனல் இந்த கேம் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் கேட்டுறேன். அறிவுலக நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சனல் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது அப்ரோச்ல. வெனேரி ஆடுவாரு, மார்டினெல்லி ஒரு பக்கம் ஆடுவாரு, ட்ரொசார்ட வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல ட்ரொசார்ட வந்து ஃபால்ஸ் லைன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. மெரினியோ உட்கார வச்சுட்டு ட்ரொசார்ட ஃபால்ஸ் லைன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ரோச் அவங்க வந்து பெருசா சேஞ்ச் எல்லாம் இருக்காது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் சீசன் தேர்ட் சீசன் தவிர்த்து ஆர்டேட்டா வந்து டாமினேஷன்ல தான் வந்து இருந்திருக்காரு தவிர்த்து டாக்டிக்கலா வந்து ஒரு டீமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணல. ஆனா அந்த சேஞ்ச் வந்து நான் யுனைடெட் மேட்ச்ல பார்த்தேன். யுனைடெட் மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹேண்ட் பிரேக் வந்து எடுத்து விட்டுட்டு ஒரு லூசா ஆடினாரு. அதனாலதான் அந்த கோல் வந்துச்சு. ரைஸ் வந்து ஒரு ஸ்டாட் பார்த்தேன். ரைஸ் வந்து ஹாவர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம், ஹாவர்ட்ஸ் இன்ஜரிக்கு அப்புறம் ஹாவர்ட்ஸோட பொசிஷன் வந்து அதிகமா ரைஸ் எடுத்து விளையாடிட்டு இருக்காரு. கடந்த 2 மேட்ச் கோல் அடிச்சிருக்காரு. அவர் கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தியா இருக்கு. ரைஸோட இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும் இந்த மேட்ச்ல அப்படின்னு எனக்கு தோணுது.
பட் ஆனா இது செல்சி, என்ன சொல்றது, செல்சி எந்த ஃபார்ம்ல இருக்காங்க, செல்சி செல்சி இந்த சென்ஸ் டாப் 6 எந்த டீம் இருந்தாலுமே சரி, அது ஒரு டாபி மேட்ச் மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த இதனால வந்து ஈஸியா போக முடியாது மேட்ச். பட் ஆனா வந்து நான் டிரா தான் நிக்கிறேன். இந்த மேட்ச் வந்து டிரால தான் போயிட முடியும், எத்தனை கோல்ஸ் போனாலும் டிரால தான் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பனா இருந்துச்சுன்னா 1-1 இல்ல 2-2 போகும். கேஜியா இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமே என்னன்னா கோல் அடிக்க முடியாம சஃபர் பண்றாங்க ரெண்டு டீமுமே, செல்சியா இருந்தாலும் சரி ஆர்சனல் இருந்தாலும் சரி. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து 0-0 1-1 2-2 அந்த இடத்துல தான் போய் நிற்கும். டிரா எப்படி இருந்தாலும் டிரா. ஏன்னா வந்து ஒன்ஸ் எந்த டீம் கோல் அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டீம் கேஜி ஆயிருவாங்கன்னு தோணுது எனக்கு. அந்த மாதிரி தான் போகும்னு தோணுது. ஆக்சுவலா செல்சி வந்து கடைசி அப்படின்னா 22-8 2021 தான் கடைசி ஆர்சனல் பீட் பண்ணிருக்காங்க. லுக்காக்கு அண்ட் ரீசியஸ் கோல் போட்டது 22-23 சீசன்யா. ஆமா அதுதான் வின் பண்ணோம். 21-22 22-23ல வின் பண்ணீங்க. ஏன்னா 21-22ல தான் நமக்கு அந்த லுக்காக்கு வந்து ஓ மை காட் அவ்வளவுதான் இந்த டைம் லீக் நமக்கு தாண்டான்ற மாதிரி ஃபீல் ஒரு ஹோப் கொடுத்த சீசன் அதெல்லாம். செல்சி மட்டும் இல்ல டாப் 6 நாங்க எப்போ தோத்தனே எங்களுக்கு ஞாபகமே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ட்ரூ மேபி அதுவும் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்சனல் வந்து டாப் டீம்ஸோட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எஸ்பெஷலி செல்சி. ரொம்ப ரொம்ப நான் அதான் சொல்றேன். ஏன்னா அவங்க செல்சிக்கு அகைன்ஸ்டா எக்ஸப்ட் ஃபார் அந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடியுமே ஒரு பெரிய ஸ்ட்ரீக் இருந்ததுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் ராங். அதுக்கு முன்னாடி அதான் ஒரு பெரிய ஸ்ட்ரீக் இருந்துச்சு. சோ ஆர்சனல் வந்து செல்சி யுனைட்டட் ஆக்சுவலா லாஸ்ட் வீக் யுனைட்டட் வந்து ஓல்ட் ட்ராஃபர்ட்ல 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் தோணுனாங்க. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல சாரி 5 மேட்ச் யுனைட்டடோட ஜெயிச்சிட்டு இருக்கோம் நாங்க. அதுதான் டிரா. ஆக்சுவலா வந்து செல்சி கூட லாஸ்ட் டைம் வந்து என்ன பெரிய மிஸ், நம்ம எலிஃபென்ட்ட பேசி ஆகணும், ஹேவர்ட்ஸ் இல்ல எங்களுக்கு. ஹேவர்ட்ஸ் இருந்ததா வந்து நாங்க வின் பண்றோம்டான்னு சொல்லியிருப்பேன் நான் இப்பவே. நானும் ஹேவர்ட்ஸ் இருந்ததா நானும் சொல்லிருப்பேன் நாங்க வின் பண்றோம்டா அப்படின்ட்டு. பட் அன்பார்ச்சுனேட்லி போற வாட்டி அடிச்சுக்கோங்கப்பா, நான் வாயே திறக்கல, ஆல்ரெடி ஜெர்சி போட்டு உட்கார விட்டாங்க. இருங்க அனிருத், இப்போ உங்ககிட்ட நான் வரேன். என்னன்னா இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆர்சனல் இப்போ லெட்ஸ் சே ஆர்சனலுக்கு வந்து there is nothing to play for இந்த லீக். உண்மையா சொல்ல போனா அவங்களுக்கு வந்து விட்டுட்டாங்க, அவ்வளவுதான் டன். இதுக்கப்புறம் டன் அண்ட் டஸ்டட் தான் லீக். பட் நமக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல, செல்சி எப்படின்னு வரும்போது டன் அண்ட் டஸ்டட் தான் லீக். பட் ஆனா எவ்வளவு நாள் போ ஆக்சுவலா லிவர்பூல் பத்தி பேசானான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லிவர்பூல் பத்தி பேசுறாங்க வந்து செய்யறாங்க எல்லாரும். லிவர்பூலை பத்தி தப்பா பேசினா லிவர்பூல் அடிக்கிறாங்க, லிவர்பூலை பத்தி பாசிட்டிவ் அப்படின்னா ரியல் அடிக்கிறாங்க. லிவர்பூலை பத்தி பேசினாலே அடிக்கிறாங்க. நம்ம ஷோல வந்து ஆக்சுவலா வந்து வன்மத்தை வந்து என்னதான் பேண்டர் எல்லாம் கட்டுனாலும் ஷோல வந்து நேர்மையா தான் நம்ம பேசியிருக்கோம். நானும் ஆக்சுவலி பாத்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க சூப்பர்ஸ்டிஷியஸான ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரோ அமைதியா இருங்க ப்ரோ அப்படின்றதுக்காக வந்து அடிக்கிறாங்க. பட் அடிக்கிறது அடிக்கட்டும், அப்பதான் நம்மளுக்கும் ட்ராக்ஷன் வரும். ஆக்சுவலா லிவர்பூல் பத்தி சைட் ட்ராக்ல பேசுறேன். என்னன்னா நியூகாஸ்ல் மேட்ச் எப்படின்னு பார்ப்போம். ட்ரெண்டோட இன்ஜுரி எப்படி இருக்கு போது தெரியல. எனக்கு வந்து ஜெயிப்போன் லீக வந்து அவங்க தோக்க போறாங்க அப்படின்னு சொல்றேன் நானு. பட் ஆனா வந்து ஒரு சின்ன ஸ்லிப் எப்படி போகுது, நியூகாஸ்ல் மேட்ச் எப்படி இருக்குன்னு பொறுத்து. நியூகாஸ்ல் மேட்ச் தோத்துட்டாங்கன்னா லீக்ல வந்து ஒரு டவுட் வர ஆரம்பிக்கும். தோத்துறாங்கன்னு சொல்லல, டவுட் வர ஆரம்பிக்கும். லீக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மேபி கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு நீங்க ஹோப் விடல அப்படிதானே அறிவு? அப்ப ஒண்ணும் நீங்க ஹோப் விடல. நான்லாம் ஹோப் எல்லாம் விட மாட்டேங்க. நான்லாம் ஆக்சுவலி ரொம்ப பயங்கர பாசிட்டிவிட்டிங்க. வந்து ரியாலிட்டி தெரியும், ரியாலிட்டிக்குள்ள ஒத்துப்போம். ஆனா ஹோப் வந்து ஃபேன் ஆஃப் ஹோப் இருந்துட்டு தானே இருக்கணும். பாருங்க மனுஷன் 2 சீசனுக்கு முன்னாடி ஆர்சனல் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் முடி வெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 2 சீசனா ஏமாற்றி இருக்காங்க, 3ஆவது சீசனா ஏமாத்திருக்காங்க. பாருங்க ஆல்ரெடி இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அடே இது உண்மை நம்பிட போறாங்கடா. 2 வருஷம் போய் ஓகே. சோ அனிருத், ஆக்சுவலா நான் இப்போ அதுதான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ செல்சிக்கு ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. இப்போ லெட்ஸ் 5 டீம் வந்து நெக்ஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆக போறாங்க மோரார்லெஸ். ஏன்னா என்ன சொல்றது, கான்ஃபரன்ஸ் லீகோ ஏதோ ஒரு லீக்ல வின் பண்ணா டாப் 5 ஸ்பாட் இருக்குது. பட் நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருவேளை இந்த கேமை செல்சி வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த அந்த எண்ட் ஆஃப் த சீசன் வந்து செல்சிக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் பர்சனலா. ஏன்னா 3 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் ஆர்சனல் ஆயிடுவாங்க இந்த மேட்ச். லெட்ஸ் செல்சி வின் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் பின்னாடி. 2 விஷயம் இருக்கு இல்லையோ. எனக்கு தெரிஞ்சு ஆர்சனலுக்கும் நத்திங் டு பிளே ஃபார் அப்படின்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா தே வாண்ட் டு ஃபினிஷ் செகண்ட். ஏன்னா செகண்ட் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா மணி டைனமிக்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அவங்க விட மாட்டாங்க. நான் ஒன்லி 3 பாயிண்ட்ஸ். இப்ப அந்த கேம் நம்ம ஜெயிச்சு அவங்க தோத்துட்டாங்கன்னா they will only be 3 points behind Nottingham Forest, and Nottingham Forest ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க செகண்ட் போவாங்க. அதே மாதிரி எனக்கு செகண்ட் வந்து ஐ எம் நாட் வெரி ஹோப்ஃபுல். இப்ப நம்ம ஆர்சனல் ஜெயிச்சாலுமே நம்மளோட கேம் கடைசி 4 கேம் பார்த்தே நான் வந்து கொஞ்சம் லைட்டா வெக்ஸ் ஆயிட்டேன். எனக்கு என்னன்னா வந்து
பயங்கரமான ஸ்ட்ராங் ஃபினிஷா இருக்கு. வி ஃபினிஷ் அட் ஐ திங்க் நியூ காசிலோ நாட்டிங்கமோ, அதுல ஒரு எவர்டன் கேம் இருக்கு, ஆமா நியூ காசில் இருக்கு, யுனைடெட் இருக்கு, லிவர்பூல் இருக்கு. லிவர்பூல் இருக்கு. யா இவ்வளவு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த 12ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகமான விஷயம் தான். எஸ் பட் எனக்கு தெரிஞ்சு இது ஜெயிச்சா ஒரு ஹோப்ஃபுல் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வி மைட் ஹேவ் பிளேயர்ஸ் லைக் லாவியா கம்மிங் பேக், ஜாக்சன் கம்மிங் பேக், ஒரு சீசனை ஸ்ட்ராங்கா மற்ற டீமுக்கு பிளேயர்ஸ் போற நிலைமையில. லாஸ்ட் சீசன் இப்படி ஏதாச்சு பிளேயர்ஸ் போற நிலைமையில நம்மளுக்கு பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபினிஷ் பண்ணோம். எஸ் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண சான்ஸ் கொஞ்சம் இருக்கு. ம் பிளஸ் நம்மளுக்கு வந்து இந்த 3 லீக்ல, சாம்பியன்ஸ் லீக், யூரோப்பா லீக், கான்ஃபரன்ஸ் லீக்ல ஏதாவது ஒரு டீம் வந்து இன்னும் ஒரு ம் நாக் அவுட் ஸ்டேஜ் தாண்டி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா டாப் 5 ஸ்பாட் கன்ஃபார்ம்டு. ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஆடலாம். ஆனா ம் ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் ஆட முடியாது. ஆனா நம்ம கீழே நம்மளுக்கும் 8க்கும் ஒரு 6 பாயிண்ட் தானே டிஃபரன்ஸ். அவங்களும் எஸ் அதே மாதிரி தானே பார்த்துக்கிட்டு நியூ இருப்பாங்க. கேசல் இருக்காங்க. ஆக்சுவலா நியூ கேசல் நீங்களும் ஒரே பாயிண்ட்ல இருக்கீங்களா? நியூ காசில் இல்ல நான் இன்னும் சொல்ல 3 போனா பாயிண்ட். போன்மத்தே இருக்குதுன்றேன். எனக்கு போன்மத்தே இருக்கு. மொத்தம் 7 டீம் கிட்டத்தட்ட அந்த டாப் 5க்கு போராடுறாங்க. யூஸ்வலா என்ன டாப் 4 அப்படின்றது இவ்வளவு டைட்டா இருக்காது. டாப் 6ல ஒரு டீம் ஒரு பேடா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டாப் 5 ஈஸியா வந்துடும். பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் திடீர்னு உள்ள வந்திருக்குது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நியூ காசில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அங்க வெளியே வந்து மேன் யுனைட்டோட ஸ்பர்ஸ் வெளியே போனாலும் 4 டீம் உள்ள வருது. போன்மத் தனியா வருது, நியூ காசில் தனியா வருது அப்படின்னு சொல்லிட்டு புதுசா அந்த டாப் இந்த சீசன்ல டாப் 6 பிக் 6 அப்படின்னா 2 டீம் வெளியே போகுது, மிச்சம் 4 டீம் உள்ள வருது அப்படின் போது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆக்சுவலி ஸோ அதனால டாப் 5 நமக்கு வந்தாலுமே செல்சிக்கு ஈஸியா இருக்க போறது கிடையாது. இந்த டாப் 5 அட்டைன் பண்றது அப்படின்னா ஓகே ரெடி ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் டஃபா தான் இருக்க போகுது. ஸோ அந்த ரேஸ்ல தான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு இப்போ ஆர்சனல் அப்படின்னும் போது இந்த மேட்ச் ஒருவேளை வின் பண்றாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான மொமெண்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் பாத்தீங்க அப்படின்னா மேன் யுனைட்டட பீட் பண்ணதுக்கு அப்புறம் செல்சியோட வேற லெவலா இருந்தது. அந்த இதுதான் ஆக்சுவலா டேர்னிங் பாயிண்ட். அந்த 4-3 மேன் யுனைடெட் கேம் தான் இந்த ஆர்சனல் கேமா இருக்கும் நீங்க நம்புறீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த மாதிரி இதே டைம்ல தான் மேன் யுனைட்டட் போன டைம் ஃபேஸ் ஐ பண்ணாங்க. அக்ரி. 4-3 பீட் பண்ணதும் தொடர்ந்து ஒரு 6 or 7 கேம்ஸ் தொடர்ந்து வின். அந்த வின் பண்ணதுனால டாப் 6 செல்சி ஃபினிஷ் பண்ண இப்போ முடியும். நம்ம அந்த பெரிய பிக்சர் பாக்குறதோட எனக்கு தெரிஞ்சு நம்மளே நம்ம ப்ரூவ் பண்ணிக்க, நம்ம ஃபேன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்கேஜ்டா வச்சுக்க. ஐ திங்க் வி நீட் திஸ் வின் மோர் தேன் டாப் 4 or டாப் 5 பேட்டில். எனக்கு தெரிஞ்சு தட் வில் பிகம் a huge ஸ்டேட்மெண்ட். மரஸ்காவால ஒரு இந்த ஸ்குவாடை வச்சும் ஜெயிக்க முடியும்னு காட்டிட்டோம்னா இந்த பாட்ச் பத்தி ஒண்ணு பேசிட்டு இருக்கிற மக்கள் தான் இன்னும் கம்மியாயிடுவாங்க. எனக்கு அதான் எனக்கு தெரிஞ்சு ஐ ஐ ஃபீல் வி மைட் ஹாவ் சம்திங் ஃபார் ஆர்சனல் தான் எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்சம் டிஃபென்ஸ்ல வந்து இந்த கான்ஃபரன்ஸ் லீக்ல நிறைய பேர் உட்கார வச்சிருக்காங்க. இந்த ரீஸ் ஜேம்ஸ் மிட்ஃபீல்ட்ல இருக்கும்போது இட் பிகம்ஸ் அ டிஃபரெண்ட் டைமென்ஷன். ஏன்னா அவன் இஸ் பிளேயிங் வெல். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன் அவனுக்கு அந்த டிஃபென்சிவ் ட்ரேட் இருக்கே தவிர அந்த பாலை கேரி பண்ற ட்ரேட்ல நான் நேத்து பார்த்ததுல எனக்கு ஹைலைட்ஸ்ல ஹி ஹேட் தட் ட்ரேட். கொஞ்சம் எடுத்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி அவன் பாடியை போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஐ திங்க் டெஃபினெட்லி மரஸ்கா வந்து ஒரு எப்படி அந்த லாபியா இல்லாத ஒரு விஷயத்த அவன் ரீஸ் ஜேம்ஸ் வச்சு மாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறான். அண்ட் அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ஃபிடன்ஸும் அவனுக்கு வந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப என்சோவும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான், காய்சேடவும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கான்ற போது ஒரு இஸ் கிவிங் மச் மோர் ஆஃப் ஸ்டேபிள் பேஸ் இந்த மிட்ஃபீல்ட். அந்த குக்கரையா தவிர்த்து இப்ப நம்மளுக்கு ரைட் விங்லயும் பூஸ்டும் அதே மாதிரி ஓவர்லாப் பண்ணி ஆட வச்சுட்டான் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் ஆர்சனல் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இப்பவுமே அந்த ரைட் விங் பேக், லெஃப்ட் விங் பேக் எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான். அவங்களுக்கு தே மைட் ஹேவ் அ பேட் கேம். அந்த பேட் கேமை அந்த கேபிட்டலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேம் ஃபுல்லாவே நம்ம அவங்களை கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அது இந்த கேமா இருந்தா நல்லா இருக்கும். நீங்க எப்படி பாக்குறீங்க அலைவாளுங்க? இல்ல இந்த கேமை ஆர்சனல் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது ஆர்சனல் அப்ரோச் வந்து வின் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆர்சனல் வந்து ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து லிவர்பூல் ஸ்லிப் ஆறாங்களோ இல்லையோ ஆர்சனல் வந்து இருக்க கேம்ஸ் எல்லாத்தையும் வின் பண்ணணும்ன்றது. என்ன ஸ்ட்ரைக்கர் இல்ல எனக்கு இப்ப என்ன மார்டினெல்லி ரிட்டர்ன் வந்ததுனால மட்டும் எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கு. நான் ட்ரா தான் எதிர்பார்க்கிறேன். பட் எக்ஸ்ட்ரா எட்ஜ் ஏன் இருக்குன்னு சொல்லனா இந்த கடந்த பிஎஸ்வி மேட்ச்ல இருந்து பார்க்கணும், பிஎஸ்வியோட 7-0 இருந்து பார்க்கணும். அந்த மேட்ச் ஓப்பனா இருந்துச்சுல, செல்சி வந்து நாட் கோனா பி என்ன சொல்றது லோ பிளாக் போட்டு உட்கார போறது கிடையாது. செல்சி வந்து பாலை கொடுக்க தான் போறாங்க. பாலை கொடுக்கும் போது வந்து இவங்களோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிஎஸ்வி மேட்ச்ல இருந்து பார்க்கும்போது. யுனைடெட் மேட்ச்லயும் அதே தான் இருந்துச்சு, பிஎஸ்வியோட செகண்ட் மேட்ச்லயும் அதே தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஆனா சான்சஸ் விடுறாங்க, அது உண்மைதான். சான்சஸ் வந்து அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது சான்சஸ் வந்து கவுண்டர்ல வந்து நிறைய கொடுத்தாங்க. நீங்க யுனைடெட் மேட்ச்ல வந்து ராஷ்ஃபோர்ட் மட்டும் இருந்தா யுனைடெட் வின் பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு. இப்ப செல்சியில வந்து அந்த கவுண்டர் அட்டாக் வந்து கேபிடலைஸ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்களா, அதான் என் கேள்வி. ஜாக்சனும் பாமரும் வந்து அந்த காம்போல கரெக்டா இருந்தாங்கன்னா மேபி நான் வந்து செல்சிக்கு வந்து ஒரு எட்ஜ் கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, எப்படி வேணா போயிருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஜாக்சன் மட்டும்தான். நீங்க வின் பண்ண கேம்ஸ் எல்லாம் பாருங்களேன்,
குக்ரலோட பிரில்லியன்ஸால தான் 2 கேம் வின் பண்ணிருப்பீங்க இந்த ஆமா இந்த கோப்பனேன் கேம். அந்த பிரில்லியன்ஸ் வந்து யாரும் செல்சி வந்து ஆர்சனல் ஸ்டார்ட் கோப்பனேன் அது ஒண்ணு இருக்கு. எஸ் அந்த ஒண்ணு அந்த இது ஒண்ணு இருக்கு. அதனால வந்து தோத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 99% நம்பிக்கை இல்ல. தோக்க மாட்டோம், ஆர்சனல் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேபி நீங்க சொன்ன மாதிரி அனில் சொன்ன மாதிரி if Arsenal had a bad day, ஆர்சனல் had a bad dayனாலுமே வந்து ஆர்சனலோட லாஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா 1-0 தான். ஆமா அதுதான் முக்கியமானது. நீங்க 1-0 இருக்கும்போது ஆர்சனல் வந்து எனி டைம் will have a chance. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் யோசிக்கிறேன். அதனால வந்து either draw or Arsenal win அப்படிதான் நான் பாக்குறேன். வந்து ஆர்சனல் தோக்குன்னு சொல்லிட்டு ஆன் பேப்பர் ஆன் ஃபார்ம் அப்படி யோசிக்க முடியல என்னால. ஏன்னா வந்து இது வரைக்கும் சீசன்ல 2 மேட்ச் தான் தோத்துருக்கோம். வெஸ்ட் ஹாம் கிட்ட தோத்த மேட்சும் பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு ஸ்ட்ரைக்கர் கிடையாது. அதுல வந்து 27 சான்ஸ் 26 சான்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம். போனோட கோல் மட்டும் தான். ஆர்சனல் எல்லாமே வந்து தான் சுட்டுக்குள்ள கோல்ஸ் தான் விட்டது. அவங்க மிஸ்டேக்ஸ் தான் விட்டாங்க. அதனால அந்த நம்பிக்கையில வந்து எனக்கு கோல்ஸ் வந்து கோல்ஸ் போனாலும் கோல்ஸ் அடிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால டெஃபினெட்லி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, சோ நான் என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்லிடுறேன், நீங்களும் உங்களோட சொல்லிருங்க. எதனால அதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஆர்சனல் ஆக்சுவலா டிஃபென்சிவா அவ்வளோ ஈஸி கிடையாது பிரேக் பண்றது. செல்சி சாதாரண டிஃபென்ஸை பிரேக் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த லோ பிளாக் மிட் பிளாக்லாம் ஒரு டீம் வந்துருச்சுன்னா காலி, அவ்வளவுதான். அது ஆர்சனல் வந்து ரொம்ப ஒரு எலிட்டான லோ பிளாக் மிட் பிளாக் போடுற டீம் அவங்கலாம். அதே நாங்க லோ பிளாக்லாம் போடவே மாட்டோம். ஐயோ ஹைலைட்ல தான் எனக்கு தெரிஞ்ச லியோ அதுதான் there is a slight difference of opinion. என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேம் எனக்கு தெரிஞ்ச ஆர்சனல பொசிஷன் டாமினேட் பண்ண விட்டுட்டு நம்ம பேசிக்கலா அவங்கள கவுண்டர்ல தான் ஆடுவோம், ஃபுல்லாவே கவுண்டர்ல தான் ஆடுவோம். நம்ம பொசிஷன் வச்சுக்க மாட்டோம். இப்ப இது வரைக்கும் நம்ம வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ண கஷ்டப்படுற கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேக் டு ஃப்ரண்ட் கிரியேட் பண்ண பார்த்து அடிப்போம். ஆனா இவங்க வந்து இவங்களை பேசிக்கலா நம்ம கிரியேட் பண்ண விட்டுட்டு அவங்க கிட்ட பாலை நிக் பண்ணிட்டு நம்ம கவுண்டர் ஆட போவோம் நெட்டோட பேஸ் யூஸ் பண்ணி. அது மட்டும்தான் தி ஒன்லி வே ஐ சி. நெட்டோ கரெக்ட், மறந்துட்டேன். நெட்டோ தான் கீ. நீங்க பிரச்சனையா பாக்குற வெயிட் நான் என்னன்னா, நீங்க செல்சியோட ஸ்டார்டிங் சீசன் பாத்தீங்கன்னா அந்த உல்ஸோட கேமா இருக்கட்டும், எல்லா கேம்லயுமே நம்ம கவுண்டர் அட்டாக் தான் பண்ணோம். எல்லா கேம்லயுமே சூப்பரா கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம். பாமரும் ஜாக்சனும் இருப்பாங்க. ஆனா டுவர்ட்ஸ் கொஞ்சம் நாள் போக 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 நம்ம கவுண்டர் அட்டாக் ஸ்டாப் பண்றதே ஆப்போசிட் டீமோட ஒரு முக்கியமான அஜெண்டா ஆயிடுச்சு. ஏன்னா அட்டாக்கிங் வைஸ் வி வேர் த பெஸ்ட் டீம் இன் இந்த கண்ட்ரி. ஏன்னா உங்களுக்கு லிவர்பூலோட அதிக கோல்ஸ் போட்டிருந்தோம் ஒரு டைம்ல. நான் இன்னும் சொல்லட்டுமா, வி ஸ்டில் ஆர் XG. XG நம்ம யாரும் பெருசா பார்க்கல. XG படி பாத்தீங்கன்னா we have created the second best after Liverpool. Yeah. We've created more than we are what 97 XG create பண்ணிருக்கோம். அதான் நான் சொல்றேன். we were என்ன இப்போ செகண்ட், we are second next to Liverpool. நம்ம அப்படி சொல்லல, we were the best. நம்ம லிவர்பூலுக்கும் மேல இருந்தோம். நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனா அந்த கவுண்டர் அட்டாக் எப்ப ஸ்டாப் பண்ணாங்களோ அப்பதான் அது கேட்கல. லியோ திருப்பி சொல்லுங்க. லிவர்பூல் அதான் சொன்னேன், லிவர்பூலுக்கு மேலதான் இருந்தோம். கண்டிப்பா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், லிவர்பூல் கமெண்ட் பண்ணாலும் நான் சொல்லுவேன், லிவர்பூலை விட நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணோம், லிவர்பூலோட நிறைய கோல்ஸ் கன்வெர்ட் பண்ணோம். ஆனா எல்லா டீமும் நம்மளோட கவுண்டர் அட்டாக் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வேலை தான் கண்டிப்பா ஆர்சனலும் பண்ண போறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மேட்ச்ல நம்ம ஒரு கவுண்டர் அட்டாக் கூட பண்ண போறது கிடையாது. பெரிய லெவல்ல ஒரு பிக் சான்ஸ் கிரியேட் பண்ண போறதும் கிடையாது. ஆர்சனல் வில் வின் த கேம் 2-0 அப்படின்றதான் என்னோட ப்ரெடிக்ஷனா இருக்கு. அண்ட் அறிவழகன், உங்க ப்ரெடிக்ஷன் என்னன்னா? ஜிக்ஸ் போடுற ஜிக்ஸ் அதான் சொல்றேன். மேக்ஸிமம் 0-0 1-1 2-2 அந்த மாதிரி தான் டிரா பண்ணுவீங்க. ஓ டிரா மேட்ச் ஏதோ ஒரு வகையில டிரா ஆகும். 2-2லாம் ஹை என்டர்டெய்னருங்க. ஆமா ஏன்னா ரெண்டு பேரும் ஓபனா போயிட்டாங்க. இப்ப நான் மேன் யுனைட்டட் பார்த்ததுனால உங்களுக்கு யார் 2 கோல் அடிப்பா, எங்களுக்கு யார் 2 கோல் அடிப்பா அத சொல்லுங்க. எங்களுக்கு இருக்காங்க. எங்களுக்கு ரைஸ் வந்து 2 கோல் அடிச்சிருக்காருங்க. இப்ப சொல்றது அது மார்டினெல்லி ரிட்டர்ன் இல்லங்க. ஆக்சுவலா வந்து சான்சஸ் கிரியேட் ஆகும்னு சொல்றேன் நான். நிறைய சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்டினெல்லி வெனேரி வரும்போது லெஃப்ட்ல போறாரு, வெனேரி உள்ள போறாரு. ட்ரஸாட ஃபாஸ்ட் லைனா போட போறாங்க. மிட்ஃபீல்ட் பேக் ஆக போகுது. கால்வில யார் நல்லா பிரஸ் பண்றாங்களோ கால்வில சான்ஸ் கொடுப்பாரு தோணுது எனக்கு. எனக்கு தெரிஞ்சு கால்வி ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன் நான் சொல்றேன். கால்வெல் 2 அவ்வளவுதான். வாங்க ஜாலியா இருக்கு. நான் ஏன் சொல்றேன் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் நாங்க மோஸ்டா பேர் என்ன டோசினியும் பேடியஷிலியும் போட்டு தான் ஆடுவோம் மோஸ்டா. பிசிக்கல் பிளேயர்ஸ் தான் சொல்றீங்க. மேபி இருக்கலாம். சோ அனிருத், உங்களோட ப்ரெடிக்ஷன்? எனக்கு தெரிஞ்சு we might end up nicking, but very very difficult to do that, but I'm still going for a 2-1 Chelsea. அடங்கோ என்ன ரெண்டு செல்சி ஃபேன் எப்படி வேற வேற மாதிரி சொல்லிருக்கீங்க? 2-1 செல்சி தான் சொல்லுவேன். எப்பவுமே நான் செல்சி தோக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா டிரா ஆகும்னு எனக்கு தெரியல இந்த கேம்.
நான் வந்து அப்படியே லியோக்கு ஆப்போசிட்டா சொல்றேன். ஏன்னா லியோ நான் வந்து நிறைய கேம் இந்த கேம் வந்து நம்ம ஓகே. ஃபுல்லா கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம்னு நான் சொல்றேன். ம் இந்த கேம் நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் தான். பிசிக்கலா இருப்போம்னு சொல்றேன். ம் மிட்ஃபீல்ட்ல டாமினேட் பண்ணுவோம்னு சொல்றேன். அட்டாக்கிங்ல மட்டும்தான் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. டிஃபென்சிவா ரெண்டு டீமும் வில் பி ஓகே. ஏன்னா நாங்க ஓகே. கடைசியில எனக்கு தெரிஞ்சு மரஸ்கா ஓரளவுக்கு டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டி கொடுத்ததுனால அவர் பார்ட்னர்ஷிப் மாத்த மாட்டாருன்னு எனக்கு தோணுது. ஓகே. இப்பதான் கடைசியா ஒரு கிளீன் ஷீட் வர ஆரம்பிக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வர முடியாது. சாnchez மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. மத்தபடி எஸ். நீங்க உங்களுக்கு வின் பண்றதுக்கு ஒரே வாய்ப்பு கேலிஃபரி டிஃபென்ஸ்ல போட்டா கேலிஃபரி அட்டாக் பண்ணீங்கன்னா நீங்க வின் பண்ணிடலாம். ம் ஓகே. ஓகே, ஸோ பிஃபோர் எண்டிங் த வீடியோவில் நம்ம மற்ற மேட்சஸோட ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துலாம்னு நினைக்கிறேன். மேன் சிட்டி பிரைட்டன் என்ன ப்ரெடிக்ஷன் உங்களுது? மேன் சிட்டி பிரைட்டன் டிரா தான் அது. ட்ரா. ஓகே, ரைட், கூல். ஆக்சுவலாக என்னன்னா பிரைட்டன் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வின் ஃபார்ம்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல. தொடர்ந்து ஒரு ஏங்க 2-3 வின்ஸ். பிரைட்டன் வந்து ஒரு டோர்னமெண்ட் ஸ்டீராய்ட்ஸ்ங்க. ஆமா, அது உண்மை. டோட்டல் ஒன் ஸ்டெராய்ட்ஸ் தான், கரெக்ட். ஸோ ஐம் கோயிங் ஃபார் பிரைட்டன் வின் இதுல. மேன் சிட்டி அஃப்கோர்ஸ் அவங்க கோல் போடுவாங்களான்னு தெரியல, பட் ஸ்டார்டிங்ல போட்ட ஜிங்ஸ் இல்லையோ இன்னைக்கு வரைக்கும் மேன் சிட்டி அடிக்கிறீங்க. மேன் சிட்டி நான் தேர்ட் வருவாங்கன்னு தான் சொன்னேன். ஃபிஃப்த் வந்து நிப்பாங்க நான் சொல்லவே இல்லை. ஸோ இந்த மேட்ச்ல ஒருவேளை பிரைட்டன் வின் பண்றாங்க அப்படின்னா பிரைட்டன் வில் கோ அபவ் மான்செஸ்டர் சிட்டி. எஸ், ஒரு 2 பாயிண்ட்ஸ் அபவ் மான்செஸ்டர் சிட்டி போவாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பிரைட்டன் வின். உங்க ப்ரெடிக்ஷன் அனிருத்ததுல? நான் மட்டும்தான் கேம் வீக் 6ல இருந்து மேன் சிட்டி வில் ஃபினிஷ் அவுட் சைட் டாப் 5 டாப் 4 அப்படின்னு எவனுமே நம்பல. பாருங்க, மேன் சிட்டி இதுல அவுட் என்ன சைட் டாப் ஜிங்ஸ் 4. சொல்றீங்க? என்னோட மிகப்பெரிய ஜிங்ஸ் அந்த ஆளு. ஏங்க நான் ஜிங்ஸ்ல இல்லங்க, அப்படிதானங்க இருக்கு. நீங்க பேசிக்கலா அவங்கள 3 முடிச்சு 5th கொண்டு வரீங்க. நான் அவுட் சைட் டாப் 4 அவுட் சைட் டாப் 4 தான் இருக்கானுங்க அவனுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அவங்க டாப் 4 கேமும் தான் முடிப்பாங்க. பாவம். இந்த கேம் they will still end up drawing. எனக்கு தெரிஞ்ச மேன் சிட்டி will have a better chance to win, but they will end up drawing தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்ஹம் அண்ட் டாட்னம். ஆக்சுவலா இந்த சீசனோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீம்ஸ் வந்து ஃபுல்ஹம். என்ன கேட்டா உண்மையாவே சூப்பரா விளையாடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க டீம். ஸோ அதனாலவே நான் சொல்றேன் இந்த டைம் அஃப்கோர்ஸ் லண்டன் டாபினாலே நம்ம டாட்னம் என்ன மாதிரி ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபுல்ஹம் வின். நம்ம இன்னும் 2 பேரையும் ஆடணும் இல்லையோ, இல்ல டாட்டமையும் ஆடணும் ஃபுல்லமையும் ஆடணும். ஞாபகம் கெஸ்ட் ஆமால, பேசுங்க. நாளை அடுத்த வாரமே டாட்னமோட மேட்சியா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த கேம் வந்து ஐ வாண்ட் டாட்னம் டு வின். ஐ டோன்ட் வாண்ட் ஃபுல்ஹம் டு வின். ஆமா, ஏன்னா அது அஃப்கோர்ஸ் டாப் 4 அது என் ஓன் பர்பஸுக்காக, வேற எதுவும் இல்ல. டாப் 4 பேட்டிலுக்கு ரொம்ப இதா இருக்கும் நினைக்கிறேன். ஃபுல்ஹம் எங்க இருக்காங்க? 42. ஓகே, சோ 7 பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் us. ஓகே, நீங்க அறிவழகன்? வந்துருவாங்க, நம்ம எல்லாம் ஈஸியா விட்டுருவோம். 7 எல்லாம் சொல்லாதீங்க. ஃபுல்லம் வின் தான். ஆக்சுவலா மிட் வீக்ல ஒரு கஷ்டமான வின்க்கு அப்புறம் வராங்க டோட்டனம். ம் ரொம்ப எக்ஸாஸ்டா வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்ஹாம் வந்து ஃபைட்டிங் ஃபார் யூரோப்பியன் பிளேஸ். ம் ஓகே. அதனால வந்து ஃபுல்லம் வின் பண்ணுவாங்கன்றது. ஓகே, சோ லாஸ்ட் கேம் வந்து வான் நிஸ்டராய் ஹோம் கம்மிங். யாரு வின்னு? ஏங்க அவர் வேற, ஏங்க பாவங்க அவர் அனுப்பிவிடுங்க. ஈஸி. நானுமே என்னன்னா ரொம்ப ஈஸியான ஒரு நம்மளே கஷ்டப்பட்டு கையில கால்ல வந்து தான் ஜெயிச்சோம். ஏதோ நம்ம கம்ஃபர்டபுளா ஜெயிச்ச மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்ன இப்படி இல்ல அசிங்கப்படுத்த? கம்ஃபர்டபுள் ஜெயிக்கல லெஸ்டர், நீங்க செல்சி. பட் அவர் ஆக்சுவலா இன்டர்னல் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது படிச்சு பார்த்தா பயங்கர மோசமா இருக்குது. ஆமா, பிளேயர்ஸ், மேனேஜ்மெண்ட் நிறைய இஷ்யூஸ் இருக்காங்க லெஸ்டர். அதுக்கப்புறம் அமரன் டீம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுல இருக்காங்க. என்ன சொல்றது, ஒரு ஸ்லைட் ஹைல இருக்காங்க. நல்ல ஹைலா சொல்லாதீங்க, அடிச்சிருவாங்க திருப்பி. ஸ்லைட் ஹைல மொமெண்டம்ல இருக்காங்கன்ற நான். அந்த டீம் வந்து ஒரு மொமெண்ட், செஸ்கி, அவங்க ஹாய்லாண்டு, அப்புறம் ப்ரூனோ வந்து ஒரு நல்ல ஒரு பர்பிள் பேட்ச் போட்டுட்டு இருக்காரு. அதனால வந்து நல்ல ஒரு மொமெண்ட்ல இருக்காங்க. லெஸ்டர் வந்து என்ன சொல்ற, டூ ஸ்மால் ஃபார் தம். ஈஸியா வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது எனக்கு. இது நியூ கேஸ்ல் லிவர்பூல் என்ன ஆகும்? இல்ல, அதான் அதுதான் நான் வரேன். கமான், என்னோட ப்ரெடிக்ஷன் தி சாம்பியன்ஸ் வந்து வில் பி புதுக்கோட்டை. அடி வாங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கமான், ஹிட் மீ. புதுக்கோட்டை என்ன நடக்கும் மேட்ச்ல அது சொல்லுங்க இல்லையோ. புதுக்கோட்டைன்னு சும்மா சொல்லக்கூடாது. ஓகே, அவ்வளோ டீடைலா போனா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா நியூ கேசல் வில் சிட் பேக் அண்ட் கவுண்டர் ஃபர்ஸ்ட். நான் அதான் நினைக்கிறேன். அண்ட் நியூ கேசலை விட லிவர்பூல் அதிக சான்ஸ் கிரியேட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. பட் தெரியல, நான் ரொம்ப வாய் விட விரும்பல. நான் சொல்றேன் லக்ஸ் ரன்னிங் அவுட் ஃபார் லிவர்பூல் 3-1 நியூ காசில். ஓகே, ரைட். நீங்க ஐசக் வந்துட்டாருன்னா நியூ கேசல், ஐசக் இல்லைன்னா லிவர்பூல். ஓகே, ரைட். யாரா இருந்தாலும் 3-1 நியூ காசில் பரவாயில்ல, தோத்தாலும் சரி 3-1 நியூ காசில். ஜெயிக்கடா. ஐசக் வந்தா மட்டும் தாங்க எக்ஸ்பெக்டர், இல்லாட்டி வேற எக்ஸ்பெக்டர் இல்லையே. ஐ நோ ரொம்ப கஷ்டம் இல்லைனா உங்களுக்கு. பட் இசாக் வந்தா ஓகே. இசாக் வரலனாலுமே ஐ அம் கோயிங் ஃபார் 2-1 நியூ காசில். ஐ வாண்ட் them to win. I don't want Liverpool to win. Honestly, நான் வன்மத்தை தான் கக்குவேன். எனக்கு வந்து இந்த ஹிடன் அஜெண்டா எல்லாம் கிடையாது. So thank you so much for watching. அனிருத், thank you so much for joining us. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் பேசினோம்.
இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன், எல்லாத்தையும் பேசியிருக்கோம். வன்மங்கள் கொட்டுறதுக்காக உங்களுக்காக. லியோ அடுத்து நம்ம லிவர்பூல் ஃபேனோட போவோம் லியோ. கண்டிப்பா நிறைய லிவர்பூல் ஃபேன்ஸ் எங்களுக்கு வேணும். அப்பப்போ ஒரு லிவர்பூல் அணிலதையும் கூட்டு வருவோம். ஏங்க இப்படி தனியார் போய் பேசலாம், அவங்க இருக்கும்போது அப்படிலாம் நான் வந்து சொல்லியே அப்படின்னு ஆக்சுவலா வந்து இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து லிவர்பூல் ஃபேன் நான் கேட்கணுங்க. என்ன பதில் சொல்றாங்க தெரியல எனக்கு. அதுக்காக ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, சோ thank you so much for watching. உங்களோட ஒபினியனை கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணுவோம். பை பை. டேக் கேர். See you.